கொடைக்கானல் அண்ணா சாலையில் உணவகம் ஒன்றில் மது போதையில் வந்த இளைஞர்களுக்கும் உணவக பணியாளர்களுக்கும் இடையே மோதல் வெடித்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இரு தரப்பினர் மோதிக்கொள்ளும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ள நிலையில் திடீர் மோதலுக்கு காரணம் என்ன? திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் எப்பொழுதும் பரபரப்பாக காணப்படும் பகுதிகளில் ஒன்றாக அண்ணா சாலை பகுதி உள்ளது. இப்பகுதியில் உணவு விடுதி, தங்கும் விடுதி, வங்கிகள், பலசரக்கு கடைகள் என நிறைந்து உள்ளதால் எப்பொழுதும் பரபரப்பாக காணப்படும். இந்நிலையில் அண்ணா சாலையில் உள்ள உணவகம் ஒன்றில் மாலை வேளையில் பாண்டிச்சேரியைச் சேர்ந்த 3 இளைஞர்கள் உணவு அருந்த வந்துள்ளனர். அவர்கள் 3 பேரும் அப்பொழுது மது அருந்தியிருந்ததாக கூறப்படுகிறது. அப்பொழுது மாலை வேளை என்பதால் உணவு தயாராகவில்லை என்றும் உணவு தயார் செய்வதற்கு சிறிது நேரம் ஆகும் என்றும் உணவக பணியாளர்கள் தெரிவித்துள்ளனர். இதனால் மதுபோதையில் இருந்த இளைஞர்கள் கடும் ஆத்திரமடைந்துள்ளனர். உணவகம் என்றால் எப்போது வந்தாலும் உணவு வைத்திருக்க வேண்டும், எப்படி இல்லை என்று சொல்லலாம் என கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இதனால் உணவக பணியாளருக்கும் அந்த 3 இளைஞர்களுக்கும் இடையே தகராறு ஏற்பட்டிருக்கிறார். ஒரு கட்டத்தில் இந்த 3 இளைஞர்களில் ஒருவர் உணவக பணியாளரை தாக்குவதற்காக பாய்ந்துள்ளார். இதனால் அந்த இடத்தில் திடீரென மோதல் வெடித்தது. உணவக பணியாளர்களும் இளைஞர்களும் ஒருவருக்கொருவர் மாறி மாறி தாக்கிக் கொண்டனர். பின்னர் கல்லாவில் அமர்ந்திருந்த பெண் பணியாளர் இருதரப்பினரையும் சமாதானம் செய்துள்ளார். இந்த மோதல் காட்சிகள் கடையில் இருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகியிருந்தது. இந்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர்.